இவர் மூச்ச அப்படியே கவனிச்சு பார்க்குறாரு. உள்மூச்சு, வெளிமூச்சு இயல்பா போயிட்டு வந்திருக்கிறது. இது அவரு கவனிக்க ஆரம்பிச்ச உடனே உடலுக்குள்ள நல்ல மின்னூட்டம், காந்த ஓட்டம் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சது. அதுக்கப்புறம் படுத்துட்டு இருந்தவரு எந்திரிச்சு உட்கார்ந்து அப்படியே கவனிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்றார், பசிக்கும்போது நேரா போய் பிச்சை எடுக்கிறாரு. பிச்சை எடுத்து அத சாப்பிடுறாரு. திரும்ப வந்து உட்கார்றாரு. இப்படி 48 நாட்களுக்கு மேல தொடர்ந்து மூச்ச வாட்ச் பண்றாரு. சித்தார்த்தர் புத்தராக மாறுறார். இந்த மூச்ச கவனிச்சா என்லைட்மென்ட் ஆக முடியுங்கிறது அவரு சொல்றார். இவர் புத்தர் வந்து காட்டுல கடுமையா உடல வருத்தி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட 5 பேர் இருந்தான். அந்த கூட 5 பேர் புத்தர் மத்தியமா பாதைய தேர்ந்தெடுத்தோனே புத்தர திட்டிட்டு போயிட்டான். நீ யோகியே கிடையாதுன்ட்டு திட்டிட்டு போயிட்டான். இவர் என்லைட்மென்ட் ஆன உடனே முதலாக சாரநாத்ல மான் பூங்காவ வச்சு ஆனாபானா சதி தியானத்தை முதலாக புத்தர் போதிக்கிறார். எங்க? காசி பக்கத்துல இருக்கா சாரநாத். ஆமா. அங்க வச்சு தான் மான் பூங்கா அப்படிங்கிற இடத்துல வச்சு 5 பேர் அந்த 5 பேரும் என்லைட்மென்ட் ஆகுறாங்க. புத்தர் அந்த ஆனாபானாசதி தியானத்தை போதிக்கத் தொடங்கிய அந்த நாளிலிருந்து ஒரு வருடத்திற்குள் சுமார் 20,000 துறவிகள உருவாக்குறார். அது புத்தர் உலகத்திலேயே முதலாக துறவிகள் பேரவையை உருவாக்கியவர் புத்தர் தான். அவர் மிகப்பெரிய ஒரு துறவிகள் பேரவையை உருவாக்கி ஆனாபானாசதி தியானத்த டீமா சொல்லிக் கொடுக்க சொல்றார். பிக்குகளினுடைய தன்மைக்கு ஏத்தாப்புல ஒரு பிக்கு 5 நபர்களுக்கும், 50 நபர்களுக்கும், 500 நபர்களுக்கும் போதிக்கக்கூடிய பிக்குகள் இருந்தாங்க. அப்படி ஆனாபானாசதிய ஸ்ப்ரெட் பண்றார். இந்த ஆனா, பானா, சதி அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா என்றால் உள்மூச்சு, பானா என்றால் வெளிமூச்சு, சதி என்றால் உன்னிப்புடன் கவனித்தல். இயற்கையாக போய் கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மூச்சின் போக்குவரத்தை எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் வெறுமன கவனிப்பதற்கு ஆனாபானா சதி என்று பெயர்.